ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 63வது சாப்டர்ல இருந்து 65வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது ஒரு ஓவர் வியூ மாதிரி காட்டுறானுங்க. சிஸ்டம்ல இருந்தோ நீங்க உங்க ஆக்டிவ் ஜீனியஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு வருது. ஹீரோவும் சாவு போறவனை பார்த்து இந்த மாதிரியான ஒரு எமோஷனை மூஞ்சில பார்க்கணும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன சொல்ற இதுக்கு அப்படின்ட்டு சாவ போறவங்க இல்லையே கேட்கறான். சிஸ்டம்ல இருந்தோம் நாக்ஸோட கேரக்டரும் பிளேயரோட கேரக்டரும் சிங்க்ரோனைசேஷன் அதிகமாகுது அப்படின்னு வருது. ஹீரோ எதுவுமே கண்டுக்கல, இவனை போட்டு தள்ளுறதுதான் குறியா இருக்கான். அவனும் மரண பீதியில நின்றுட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க உங்க மைண்ட லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வருது. என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு அப்படியே லைட்டா கிருகிருன்னு வருது. ஆனா அப்படி வரும்போதும் எதிரில் நின்றுட்டு இருந்த அந்த டீமனை ஒரே போட்டுறான். இந்த மாதிரியான நிலைமையிலையும் அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா வெட்டிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த டீமனை 2 துண்டா போட்டுக்கிறான் ஹீரோ. அவனும் அந்த டீமனை திரும்பி பார்த்துட்டு போய் ராஸ் முன்னாடி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த டீமன் செத்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. ராசும் என்னோட அப்ரெண்டிஸை காப்பாற்ற முடியலையா அப்படின்ற மாதிரி அவரும் சோகத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்மலாம் ஒரு வாத்தியாரா அப்படின்ற மாதிரி அவரும் ஹீரோ பார்த்து, நாக்ஸ் சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்றது? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு நல்லாவே தெரியும் நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு. என்னோட ரிசர்ச்சும் என்னோட தீசிஸ பத்தி தான். நான் அதை ஆரம்பிச்சதுக்கு காரணமே வீக்கா இருக்கிறவங்களை காப்பாற்றணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான். ஆனா இதுக்கப்புறமும் எனக்கு கண்டிப்பா தெரியல நான் அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு. ஏன்னா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த ரிசர்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான். என்னோட சொந்த அப்ரெண்டிஸை கூட என்னால ஒழுங்கா காப்பாற்ற முடியலனா இதுக்கப்புறமா அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்றதுல என்ன மீனிங் இருக்கு சொல்லு? எனக்கு இதுக்கப்புறமும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இதுக்கப்புறமும் வாழணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதை கேட்டு ஹீரோ என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு அவரை பார்த்து, எனக்கு தெரியல நீங்க எப்படி அந்த டீமனிக் ஹியூமன் கூட ரிலேட்டட்னு ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ளே, இப்ப வந்தவன் இவன் வெறும் ஒரு லெஸ்ஸர் டீமன் தான். என்ன ஆனாலும் சரி இவரோட தீசிஸ் அது பப்ளிஷ் ஆயே ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆர்டிஃபேக்டை கிரியேட் பண்ண முடியும். சிந்தனிங் சிஸ்டம் இது பப்ளிஷ் ஆனா மட்டும்தான் இந்த கேம்ல அது அன்லாக் ஆகும். அதனால கண்டிப்பா இவர் ரிசர்ச்சை இவர் கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஆனா உண்மையிலேயே நான் இவரை இதை பண்ண வைக்கணுமா? ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே உங்க எமோஷன் நாக்ஸோட கேரக்டர் கூட இன்டர்ஃபியர் ஆகுது அப்படின்னு வருது. அதான் ஹீரோவோட தாட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அந்த நாக்ஸ் கேரக்டரை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் உங்களோட ஆக்டிங் ஜீனியஸ் அது தடுமாறுது அப்படின்னு வருது. ஹீரோவும் என்ன பண்றது தெரியாம முடிச்சிட்டு இருக்கான். அவனும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி இருந்தாலும் நான் ஆரம்பத்துல என்ன நம்பினேன்னா ப்ரொஃபசர் ராஸை யூஸ் பண்ணிக்கிறது தான் என்னோட ஒரு பெஸ்ட் டிசிஷனா இருக்கும் நம்பினேன். எனக்கு தெரிஞ்சு உங்களோட ரிசர்ச் அது ஒர்த்லெஸ்ஸான ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நான் ஏன் இப்ப தடுமாறிட்டு இருக்கேன்? ஹீரோ வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறான், மனசுக்குள்ள கொஞ்சம் பேசுறான், அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கான். அவரும் இதெல்லாம் கேட்டு, என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா நான் ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு ஆளு? ஆமா எனக்கு அதை பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்க்கும் போதே ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. எனக்கு புரியுது அவர் ஏன் இப்ப இந்த மாதிரியான ஒரு முகத்தை வச்சிருக்காருன்னு. இவர் சொல்ற ஒரு வார்த்தையும் என்ன அஃபெக்ட் பண்றதுனால தான் என்னோட ஆக்டிங் ஜீனியஸ் அது தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் அவரை பார்த்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு, நேச்சுரலாவே நான் ஒரு லேசியான ஆளு, அதனால எனக்கு ஓவரா டாஸ்க் கொடுக்காதீங்க. அண்ட் எனக்கு டீலாம் அந்த அளவுக்கு பிடிக்காது, காஃபினா எனக்கு அது ஓகே. அதுவும் இல்லாம எனக்கு காசுலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்ல. அதே மாதிரி நீங்க தரேன்னு சொன்னீங்களே அந்த ஃபேம் அது கூட எனக்கு தேவையில்ல. ஹீரோ அப்படி சொல்றதெல்லாம் கேட்டு ப்ரொஃபஸரும், நீ என்ன சொல்ல வர, எதை பத்தி பேசிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் சரி உங்க ரிசர்ச்னு வரும்போது அது டிஃபரெண்டான ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயமா இருப்பேன்னு நான் நம்புறேன் சொல்லிட்டு ஹீரோவும், மேபி என்ன மாதிரி ஒரு கேம் அடிக்டடான ஆளும் இவரோட லைஃப்ல என்னால எதனா ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல, போக போக இந்த உலகத்தை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அவர் முன்னாடி முட்டி போட்டுறான். இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும், ப்ரொஃபசர் ராஸ் நான் உங்களோட நம்பர் 1 அப்ரெண்டிஸா மாறிடுறேன். நாக்ஸ் என்ன சொல்ற? இங்க எதுவும் அந்த அளவுக்கு மாறல. நான் மானிட்டர்ல பார்த்த ப்ரொஃபசரும் சரி, இப்ப நான் நேர்ல பாக்குற ப்ரொஃபசரும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஹீரோ இதை யோசிச்சுட்டு அவரை பார்த்து, இதுக்கப்புறம் உங்க பின்னாடி நான் இருப்பேன், அதனால நீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலாம், உங்க பையனை பத்தியும் தான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டான் அப்படின்றதுனால அந்த டோமும் மறைய ஆரம்பிச்சிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிட்டு அவனுங்களும் நின்றுட்டு இருக்கானுங்க. பெறவும் பரவாயில்ல, ஒரு வழியா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவனும் லியானை பார்த்துட்டு, இங்க இருக்கிறதுலே பயங்கர ஸ்ட்ராங் ஆனது நாக்ஸ் மட்டும் இல்ல, என்னவா இருந்தாலும் சரி அவன் யூஸ் பண்ணானே அந்த அண்டெட்ஸ், நான் கண்டிப்பா சொல்றேன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்குது. நார்மலா இருக்க அண்டெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இவனை பார்க்கும் போதே தெரியுது இவன் பயங்கர ஸ்கில்டான ஒரு ஆளுன்னு. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிரின்சஸும், என்னால இந்த விஷயத்த சுத்தமா நம்பவே முடியல, அவன் வச்சிருக்க ஆர்மி ஆஃப் அண்டெட்ஸ் அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு இப்பதான் புரியுது இந்த டார்க் ஃபேமிலியோட ட்ரூ கேப்பபிலிட்டி என்னன்னு. இவனுங்க நம்பவே முடியாத சில விஷயத்தெல்லாம் அசால்ட்டா பண்றானுங்க. இதை ஒத்துக்க எனக்கு கஷ்டமா இருந்தாலும் இந்த மார்வஸ் ஃபேமிலி அவனுங்க திரும்ப வந்துட்டானுங்க அப்படின்னு கேள்விப்பட்டது உண்மைதான் போல. லியான் மார்வஸ் இவனை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இச்சிரா
ஹீரோவும் கண்டிப்பா ஐனஸ் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இவனும் கையில அந்த கிறிஸ்டல் வச்சு நின்னுட்டு இருக்கான். மனசுக்குள்ளேயே இது ஒரு ஹை கிரேடான மானா கிறிஸ்டல், இது மட்டும் என்கிட்ட இல்லனா நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த இடத்துல நாங்க எல்லாருமே செத்து போயிருப்போம். நாக்ஸ் உன்னால என்ன ஃபியூச்சரை பார்க்க முடியுமா? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டேய் தற்குறீங்களா அப்படின்னு யாரோ கத்துறாங்க. பார்த்தா அந்த காட்டு உள்ள இருந்து தான் பயங்கரமா சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா மொட்டை தான் சும்மா செடி கிடி எல்லாம் பிரிச்சுன்னு வராரு. அவரு வந்து எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க, இவரு இதை கேட்கும் போதே பெறாவும் ஏதோ இருக்கிறோம். இவன் இப்படி சொல்லும் போதே அவரும் பின்னாடி இருக்கிற ஒருத்தனை போட்டு சரியான குலுக்கி டே யாரா செத்துட்டீங்களா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. பிரின்சஸும் வந்து இங்க யாரும் சாவல, இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து ஒருத்த மட்டும் எங்கேயோ வெளியே போயிருக்கான். மொட்டையா அப்பதான் பிரின்சஸ பாத்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க ரொம்ப வேகமா வந்ததுனால நீங்க இருக்கீங்கன்னே பாக்கல. எனக்கு தெரிஞ்சு இங்க இருந்து போனது யாருன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா அது நாக்ஸ் தான். ஆனா நீங்க ஒன்னும் அவனை பத்தி கவலைப்பட தேவையில்ல. அவன் ஒன்னும் டேஞ்சர்ல இருக்க போறது இல்ல. ஏன்னா இங்க இவ்வளவு நேரமா நாங்க எல்லாருமே சர்வைவ் ஆனதுக்கு காரணம் அவன் தான். உண்மையாவா? ஆமா, அவன் கொடுத்த அந்த மானா கிறிஸ்டல் அது மட்டும் இல்லனா நாங்க எல்லாருமே எப்பயோ செத்து போயிருப்போம். பிறவும் வந்து இங்க இருக்கிற டென்ட் அதுவும் இல்லாம இங்க இருக்கிற சோத்து பிரச்சனை தீர்த்ததே அவன் தான். சொல்ல போனா பேசிக்கலா இங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்ததே அவன் தான். இதை கேட்டு மொட்டை ஷாக் ஆயிடுறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் ட்ராஷ் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஆனா பொண்ணுங்கன்னு வரும்போது அவன் கொஞ்சம் பிரச்சனையான ஆளு தான். மத்த ஸ்டூடெண்ட்ஸும் அவன் ஒரு உதவாக்கரையான ஆள் மாதிரி தான் எப்பவுமே நடந்துக்கிறான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவனோட சர்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணுவான்னு கேள்விப்பட்டேன். ஆமா அதுவும் இல்லாம நானும் இன்னொரு விஷயத்த கேள்விப்பட்டேன், எல்லாரோட சர்வன்ட்ட அவன் புள்ளி பண்ணான் இதுக்கு முன்னாடியே அப்படின்ட்டு. உண்மையாவா? அப்படி பார்த்தா அவன் ஆம்பளைங்க கிட்டயும் ஒரு பிரச்சனையான ஆளா தான் இருக்கான். இவங்க பேசுறதெல்லாம் மொட்டை கேட்டு மறுபடியும் அந்த வெள்ள மண்டையா. நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா இந்த பேரியரும் போயிடுச்சு. நான் இங்க உள்ள வரும்போதே ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த இடத்துல எந்த ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிளுமே இல்ல. அதுவும் இல்லாம அந்த டீமனிக் ஹியூமன் அவன் போட்ட பேரியர் மறைஞ்சு போயிருக்குன்னா இது உள்ள இருந்துதான் யாரோ உடைச்சிருக்காங்க. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதுவும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ராஸ் போனா அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அப்படின்னா இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா நாக்ஸ் அப்படின்ட்டு மொட்டை அப்படியே மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. இவரு இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோ உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கான். சிஸ்டம்ல வந்து ஆர்டினரி ஆக்டிங் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுதுன்னு வருது. இதுக்கு முன்னாடி ஜீனியஸ் ஆக்டிங் அப்படின்னு ஒன்னு வந்திருக்கும், இப்ப ஆர்டினரி ஆக்டிங்னு ஒன்னு வருது. இத பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க, நான் அப்ப சொல்றேன். யோசிச்சுட்டு இருக்கான் நேத்து நைட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. நேத்து நைட் என்ன இருக்குதுன்னா அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஹீரோவும் ராஸோட ஒரு அப்ரெண்டிஸா மாறிட்டான். அந்த வினோதமான ப்ரொஃபசர் ராஸ் எனக்கு வேற வழி இல்ல அவரோட அப்ரெண்டிஸா மாற வேண்டியதா போச்சு. பார்த்தா இவரோட ஆபீஸ்ல தான் உட்காந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். தலைவரும் ஹீரோ கையை பிடிச்சி ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி மாட்டி விட்டு இவனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பக்கத்துல இருக்கவே தலைவனும் அவனோட ஆக்டிங் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப காமாவே உட்காந்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்துல வந்து இவன் காதுல சின்சான் மாதிரி மூச்சு விட்டுட்டு இருக்காரு. என்ன கசாமா அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் இந்த கேமோட ஃபியூச்சர்ல நான் அந்த ஆர்டிஃபேக்ட் சிஸ்டத்தை அன்லாக் பண்ணணும்னா இவரோட ரிசர்ச் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த இன்னர் லூனட்டிக் கேம்ல ப்ரொஃபசர் ராஸ் இது வரைக்கும் செத்ததே கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் இந்த விஷயம் எல்லாம் வேற மாதிரி. நான் பார்த்தா தலைவன் மூக்குலயே குத்திடுறான். அவரை பக்கத்துல வந்து மூச்சு விட்டுட்டு இருந்தனால குத்திட்டு அவனும் எனக்கு தெரிஞ்சு நான் அவரை எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியல என்கிட்ட இருந்து குத்திட்டு ஹீரோவும் ஓ என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என்ன ரொம்ப பாதர் பண்ணிட்டு இருந்தீங்களா அதனாலதான். ஆஹா இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா எனக்கே தெரியாம நீங்க பக்கத்துல வந்ததுனால நான் குத்திட்டேன் அப்படின்றான். இவரும் அதை கேட்டு சிரிச்சுட்டு அடடே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ இதெல்லாம் பர்பஸா தான் பண்ணன்னு எனக்கு தெரியும், அதனால குழந்தை மாதிரி நடிக்கிறத விடு. ஹீரோவும் இந்த ஆளு தெரிஞ்சுக்கிட்டே ஏன் இவ்வளவு வேலையும் பண்றான், உங்களுக்கு நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுமே ஏன் என்ன வந்து நோண்டிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும்ல இந்த எம்பையர்ல ஒரு லா இருக்கு, யாரனா அரெஸ்ட் பண்ணா அதுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும்ல. இது கேட்டு ராசம் உன் ஃபேமிலில இருந்து உன்னை உதவாக்காரனா எதுக்குதான் அடிச்சு தொத்தனானுங்கன்னே எனக்கு தெரியல, நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க, நீ சொல்ற இந்த இம்பீரியல் லாலாம் அது எல்லாருக்குமே சமம் கிடையாது, காமனருக்கும் நோபல்ஸுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பார்த்தாலே உனக்கு தெரியும் இந்த இம்பீரியலோட லாலாம் உடஞ்சி ரொம்ப நாள் ஆகுது. இது கேட்டு ஹீரோவும் இந்த எல்டின் அகாடமில இருக்க ஒரு ப்ரொஃபஸராவும் அதுவும் இல்லாம இம்பீரியல் ஃபேமிலியே டைரக்டா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு இன்ஸ்ட்ரக்டராவும் இருக்கிற ஆளு சொல்ற விஷயம் கிடையாது. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, நீ யார் கையிலயும் போய் போட்டு கொடுக்காத வரைக்கும். ஹீரோ இவர் சொல்றது கேட்டு இந்த ஆள்லாம் திருந்தவே மாட்டான் போல, இவன் சரியான பைத்தியக்காரனா இருக்கான். பார்த்தா ஹீரோ கையில இருந்து ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒரு கைட்டி வச்சிட்டு இருக்காரு. இந்த தடவை உன்னையும் அந்த மார்வஸ் ஃபேமிலி பையனையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் எதை பத்தி பேசுறேன்னா நான் இந்த இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட பேசி நீ எல்டின் அகாடமில இருக்க அந்த ட்ரெஷர் வால்டூர்ல போய் எதனா ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு
வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆடுறான். எது உண்மையாலேவா? ஆமா, உனக்கு தெரியல நான் எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபசர்னு. அதுவும் இல்லாம நீ என்னோட ஒரு டாப் அப்ரெண்டிஸ். நான் கேள்விப்பட்டேன் நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி ப்ரெஷரா ஃபீல் பண்ற அப்படின்னு. ஹீரோ அது எதுவுமே கண்டுக்கல. இவர்கிட்ட வந்து எது ப்ரெஷரா ஃபீல் பண்றேனா? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இம்பீரியல் ஃபேமிலி கிட்ட பேசிருக்கீங்க. நான் கண்டிப்பா அந்த கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஹீரோ இவ்வளவு சந்தோஷமா சொல்றத ப்ரொஃபசரும் பார்த்துட்டு, நீ என்கிட்ட அப்ரெண்டிஸா சேரும் போது கூட இவ்வளவு சந்தோஷப்படலையடா, இல்லனா நான் தான் இதை வேற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கணும். இவர் இதெல்லாம் புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் எல்டின் அகாடமியோட ட்ரெஷர் வால்ட்டா, இது நான் எதிர்பார்க்காத ஒரு ஜாக்பாட் தான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி அந்த வால்ட்டை தான் காட்டுறானுங்க. ஹீரோவும் அவங்க போகும்போதே இந்த இடம் இம்பீரியல் ஃபேமிலிக்கும் அந்த மர்ச்சன்ட் பொண்ணு ஃபேமிலிக்கும் சொந்தமான இடம். இந்த இடத்துல ஏகப்பட்ட இன்கிரெடிபிளான ஆர்டிஃபேக்ட் எல்லாம் இருக்குது. ஆனா நான் தேடி வந்தது எனக்கு முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் அது இங்கதான் இருக்கு. கதையோட இந்த டைம்ல எனக்கு அது மட்டும் கிடைச்சதுன்னா என்னோட growth ரேட் அது இன்னுமே வேகமா இருக்கும். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு போகும்போதே பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. பார்த்தா எல்லோரா தான் வந்து நிக்கிறா. அவளும் நான் இது வரைக்கும் இதை யோசிச்சு கூட பார்த்தது இல்ல, உனக்காக நான் இந்த எல்டின் அகாடமில இருக்க இந்த ட்ரெஷர் வால்ட்ட தரப்பேன்னு. பார்த்தா உனக்கு ஏதோ ஒரு நல்ல டீச்சர் கிடைச்சிருக்காங்க போலயே, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பேசிக்கோ. இது சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இந்த எல்லோரா இவ அந்த மர்ச்சன்ட் ஃபேமிலியோட ஒரு பொண்ணுன்றதுனால இந்த அகாடமில இருக்க இந்த வால்ட்ட தரக்கிற பொறுப்பு அது இவ கிட்ட தான் இருக்கு. இவ எனக்கு இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நான் நம்புறேன். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளும் எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நாக்ஸ். நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன ஆர்டிஃபேக்ட் நான் அதை இன்னமும் மறந்து போல. இப்ப கூட இதை உனக்கு ஏன் நான் கொடுக்கணும்னு வந்திருக்கேனா, நீ என்ன சேவ் பண்ணல, அதுக்கு நான் உனக்கு கடங்காரியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நீ எப்பவும் போலதான்டி எனக்கு தலைவலியா இருக்கிற, நீ ப்ரொஃபசர் ராஸ் கிட்ட இருந்து இந்த விஷயம் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இல்லனா உன்னால இது உள்ள போய் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடியாது. இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த கதவுல சாவி போட்டு கதவு திறக்கிறா. திறந்துட்டு இது உள்ள இருக்கிறது உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஹீரோவும் சிரிச்சுட்டு அப்படியா எது வேணாலுமா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஏதோ சொல்றான். என்ன சொல்றான்னு தெரியல. அதை கேட்டு இவ ஷாக் ஆயிடுறா. என்ன சொன்னா என்ன வேணும் சொன்ன நீ அப்படின்ட்டு. ஹீரோவும் என்ன திரும்பவும் சொல்ல வைக்காத, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், எனக்கு தெரியல உனக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு. நான் கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டேன் அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஒரு ரிச் ஃபேமிலியோட சன்னோட ஹாபியா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றது. நீ பேசுறத நிறுத்திட்டு நான் கேட்ட விஷயத்தை எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தெரியா, வெயிட் பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி நாக்ஸ் வான் நீ இதை வாங்குறதுக்கு தகுதியான ஆளா இல்லையான்ட்டு நான் உன்னை டெஸ்ட் பண்ணணுமே. இவ அப்படி சொன்ன உடனே ஹீரோவும் என்னது இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இருக்குதுன்னு என்கிட்ட யாருமே சொல்லியே. அதுவா, அதெல்லாம் முடிவு பண்றது நான் தான். ஏன்னா நான் தானே இதை உங்ககிட்ட கொடுக்க போறேன். அதுவும் இல்லாம இந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலியும் இம்பீரியல் ஃபேமிலியும் தான் இந்த மொத்த இடத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கை தட்டுறா. கை தட்டின உடனே அந்த ரூமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா ஏதோ சப்ஸ்பேஸ் மாதிரி ஏதோ ஓபன் பண்ணியிருக்கா போல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஸ்பேஸ் டெலிபோர்டேஷன் மேஜிக்கா, நான் இந்த விஷயத்த ஊறப்பட்ட தடவை இந்த கேம்ல பாத்துருக்கேன். ஹீரோ எந்த ஒரு சர்ப்ரைஸ் ரியாக்ஷனுமே கொடுக்காததை பார்த்துட்டு இவளும் பார்த்தா இதை பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆகல போலயே, நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரி நீ உட்காரு. சரி இவனும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்து நம்ம இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா டெஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். நாக்ஸ் வான் சொல்லிட்டு ஹீரோவும் இந்த ஆர்டிஃபேக்ட வாங்குறதுக்காட்டி என் தலையே வெடிச்சிரும் போல. இந்த டெஸ்ட் இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டின்றதுனால எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நேரம் போவாதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே அவளும் எதுக்காக என்ன காப்பாத்தின, போச்சுடா எந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு இருந்தனோ அந்த கேள்வியை கேட்டா. இது டெஸ்ட் தானே சொன்னேன். ஆமா, இதுல என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த டெஸ்டையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். இதை கேட்டு ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல அந்த மாதிரிதான் இது அப்படின்னும் போதே அவளும் ஓ ஆமா நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன், இந்த இடத்துல உன்னால பொய் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமும் உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அடச்சா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன். நான் முன்னாடி சொன்னல ஆர்டினரி ஆக்டிங்க்கும் ஆக்டிங் ஜீனியஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்குன்னு. அது இப்ப இங்க சொல்றாங்க ஹீரோவும் இந்த இன்னர் லூனட்டிக்ல இந்த ஆர்டினரி ஆக்டிங்க்கும் ஆக்டிங் ஜீனியஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது இந்த ஆக்டிங் ஜீனியஸால ஒருத்தர் பொய் சொல்றாங்களா இல்லையான்ட்டு அவங்கள பார்த்தே கண்டுபிடிக்க முடியும். அதனால இப்ப எல்லோரும் இந்த இடத்துல சொன்னது அது உண்மைதான் அப்படின்ட்டு இவனோட ஆக்டிங் ஜீனியஸை வச்சு அதை கண்டுபிடிச்சிட்டான். ஹீரோவும் அவளை பார்த்து நீ எப்பவும் போல எனக்கு தலைவலியா தாண்டி இருக்க, இந்த இடத்துல அவன் பச்சை பச்சையா திட்டுறான், அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. இதை கேட்டு எல்லோரும் நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய தடவை கேட்டேன். இதை கேட்டு ஹீரோவும் இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு செம்ம காண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. நெக்ஸ்ட் சாப்டரோட ஸ்டார்டிங்லயே எல்லாரும் ஹீரோவை பார்த்தா நீ செம காண்ட்ல இருக்க போலயே, உன் மூஞ்சிலே அது தெரியுது, வாய மூடிட்டு இருறி, நீ இந்த விஷயத்த பர்சனலாவே என்கிட்ட தரன்னு சொல்லும் போதே ஏதோ ஒரு வில்லங்கம் இதுல இருக்குதுன்னு நான் நினைச்சேன். அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்டான விஷயமா என்ன? இப்ப இங்க இம்பார்ட்டன்டான விஷயமே நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. ஹீரோ ஒன்னா சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனும் இவ்வளவு தூரம் அந்த ஆர்டிஃபேக்ட விட்டு போறதுக்கு நான் ஒன்னும் முட்டாக்கே இல்ல. நான் மட்டும் இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த ஆன்சரை சொல்லாம வெளியே போனா இவன் என் மேல இன்னும் சஸ்பீஷியஸ் அதிகமாயிடும்.
ஆயிடும். அதனால இந்த விஷயத்த ஃபேஸ் பண்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிசிஷனா இருக்கும். அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை பார்த்து, நான் ஏன் உன்னை காப்பாத்துறேன்னு தானே கேட்டேன். ஆமா, ஏன்னா நான் நெசசரியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது. அதை கேட்டு இவளும், இது உனக்கா? ஏன்? ஏன்னா என்னோட பிளானுக்கு நீ தேவை. அதை கேட்டு இவ ஷாக் ஆயிடுறான். என்னடா இவன் சொல்றான் அப்படின்ற மாதிரி. இவளும் ஹீரோவை பார்த்து, உன் பிளானா? என்ன சொல்ற? என்னது அது? எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட சொல்லணும்ட்டு எனக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அதை கேட்டு இவ்வளவு என்ன சொல்றதுன்னு தெரியாம காண்டாயே. சரி அப்படின்னா சரி, இன்னொரு கொஸ்டின் சொல்லு. நம்ம பாஸ்ட்ல நடந்தது அது உனக்கு ஞாபகம் இருக்கு தானே? அப்ப நடந்த விஷயம், அந்த மொத்த ப்ராப்ளத்துக்குமே காரணம் நீ தான். அதனால கில்ட்டியா ஃபீல் பண்ணி அதுக்காக என்ன காப்பாத்தினியா? அதுக்காகலாம் இல்ல. இதை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் ஷாக்கு. பாஸ்ட்ல நடந்துக்காக இல்லனா அப்புறம் வேற எதுக்காக இவன் என்ன காப்பாத்தினா? அதுவும் இல்லாம இவன் பிளான்ல வேற நான் இன்வால்வ்னு சொல்றான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மை. எனக்கு தெரிஞ்சு உனக்கே ஏற்கனவே அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய சீக்ரெட்ஸ மறைச்சு வைக்கிறது நல்லது இல்ல நாக்ஸ். அத நீ சொல்றியா? அதை கேட்டு இவளும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க நீ மாறிட்டேன்னு. அப்படியா? ஆனா நான் அதை நம்பல. நீ என்ன காப்பாத்தின ஒரு ஆளா இருந்தாலும் சரி, நீ சொன்ன விஷயம்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இவ இப்படி காண்ட்ல ஹீரோ பார்க்கும்போது ஹீரோவும், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. என்ன திட்டணும்னு தோணுதா திட்டு, என்ன அடிக்கணும்னு தோணுதா அடி. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. ஏன்னா இதை பண்றதுக்கு எல்லா உரிமையுமே உனக்கு இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ. என்ன பண்ணாலும் சரி, என் மேல இருக்கிற உன் கோவம் அது எப்பவுமே மாற போறது இல்ல. அதுவும் இல்லாம அது மாறாம இருக்கிறது தான் நல்லதும். எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு போய் அந்த ஆர்டிஃபேக்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் தெரியா. இவ்வளவு ஹீரோ இதெல்லாம் சொன்னதை கேட்டு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி கிர்கிர்னு உட்காந்துடுறான். அவளும், நாக்ஸ் இவன் உண்மையிலேயே மாறிட்டான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இவளோட ரூம்ல தான் காட்டுறாங்க. இவ்வளவு டீ குடிச்சிட்டு அந்த இடத்துல அவ்வளவு பெஸ்டான ஆர்டிஃபேக்ட் இருந்தோம். நாக்ஸ் ஏன் அதை சூஸ் பண்ணா? அதுக்குன்னு நான் அது ஒன்னும் மோசமான ஐட்டம் சொல்ல வரல. இவ இப்படி சொல்லும் போதே பின்னாடி இருந்த அந்த ரிக்கும் அதுக்குன்னு அது பெஸ்டும் இல்ல. அப்படிதானே? ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. அவன் ஒரு நைட்டு, ஆனா அவன் எதுக்கு இந்த ஆர்பை சூஸ் பண்ணா? எனக்கும் அந்த விஷயம் புரியல. அவன் என்னதான் யோசிச்சுட்டு இருக்கானே. இவ்வளவு அதை சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவன் எடுத்ததை விட பெட்டரான ஐட்டம் எல்லாம் அங்க இருக்கு. என்னன்னா ஸ்வாடு, எலிக்சரு, ஷீல்டு, ஏன் ஆர்மர் கூட இருக்கு. அதுவும் டாப் குவாலிட்டியில. இவ்வளவு இருக்கும் போதும் அவன் ஏன் அதை சூஸ் பண்ணா? ஒரு பழைய ஆர்பு. பார்த்தா ஹீரோ வந்து இதை தான் சூஸ் பண்ணியிருக்கான். நான் இப்ப யோசிக்கிறது என்னன்னா, அவன் இந்த மாதிரி ஒரு மட்டமான குவாலிட்டியில இருக்கிற ஐட்டம் எடுத்துட்டு போயிட்டு என்னை இன்னமும் கடங்காரியா தான் அவன் ஆக்கிட்டு இருக்கான். இது கேட்டு இருக்கும், வெல் நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் யோசிக்கவே தேவையில்ல. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. அவன் இதை எடுத்துட்டு போனதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்துமே இல்லையே. இவளும், இதை எடுத்துட்டு போனதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லதான். ஆனா எனக்கு புரியவே இல்லை அவன் ஏன் இதை சூஸ் பண்ணா அப்படின்றது தான். இவளும் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவனை பார்த்து, சரி மர்ச்சன்ட்ல எல்லாம் விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு. கேபிட்டல்ல இருக்கிற நோபல் ஃபேமிலியும் பெரிய பெரிய பணக்கார நோபல் ஃபேமிலியும் நம்ம மர்ச்சன்ட்ல நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கானுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். இது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ எதுக்கோ நாக்ஸ் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ. அவன் எதனா வினோதமா பண்ணானா உடனே வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. கண்டிப்பா யங் மிஸ், நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அப்படின்ட்டு வில்லத்தனமா சொல்றான். இவனும் கட் பண்ணி ஹீரோட ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த ஆர்ப கையில வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சிஸ்டம்ல இருந்தோம், நீங்க ஒரு அட்வான்ஸ் கிரேட் ஆர்டிஃபேக்ட் அப்டைன் பண்ணிட்டீங்க. இது கிரேட் சேஜ் அப்படின்னு போட்டு பேர் போட வேண்டிய இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. இது ஒரு ஹை கிரேடான ஆர்பு அப்படின்னு வருது. ஹீரோ அந்த ஆர்பை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சிஸ்டம்லயும் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. நான் இப்போதைக்கு முக்கியமா எது இருக்கோ அதை மட்டும் சொல்றேன். தேவைப்படுறதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். அந்த விண்டோலயும் இது கிரேட் சேஜ் அப்படின்னு போட்டு அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஹை கிரேட் ஆர்பு. இது வந்து ஒரு எக்யூப்மெண்ட் டைப். அதுவும் இல்லாம இதோட கிரேட் வந்து அட்வான்ஸ்ல இருக்கு. இதுக்கு தேவையான எல்லா கண்டிஷனையும் மீட் பண்ணும்போது இது ஒரு ஹை கிரேட் ஆர்பா மாறிடும். அண்ட் இதோட ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்னா இதை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு பாசிவ் ஸ்கில் கிடைக்கும். அதுதான் மேஜிக் ஆட்டோ காம்பன்சேட். இப்போ அந்த ஸ்கில்ல பத்தி சொல்றானுங்க. இன்டர்மீடியேட் இல்லனா அதுக்கு கீழே இருக்க ஆளுங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட மேஜிக் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வருது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, த கிரேட் சேஜ் இது ஒரு ஹை கிரேடான ஆர்பு. நான் இப்ப இதை யோசிச்சு பார்த்தேன்னா இந்த டைம்ல இது எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் உண்மையிலேயே லக்கியான ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த ஆர்புல இவன் மானாவை இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா இது மேல பறந்துட்டு இருக்கு. ஹீரோவும் எல்லோரும் என்ன நினைச்சிருப்பானா இது ஒரு மட்டமான ஐட்டம் தான் நினைச்சிருப்பா. ஆனா இதை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான வழி இருக்கு. ஹீரோ மானாவை இன்ஃபியூஸ் பண்ணதுனால சிஸ்டம்ல இருந்தும் அந்த கண்டிஷன் எதுவுமே மீட் பண்ணல, உங்களால இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வருது. ஹீரோவும் இதை யூஸ் பண்ணணும்னா இதோட ஒரிஜினல் ஓனரோட உண்மையான பேரை சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் இது ஒரு ஹை கிரேடான ஆப்ஜெக்டா அப்கிரேட் ஆகும். இந்த ஆர்டிஃபேக்டோட ஒரிஜினல் ஓனர் அவ ஃபியூச்சர்ல வரப்போற 4 சேஜஸ்ல ஒருத்தி. சொல்ல போனா இந்த கேமை நான் விளையாடும் போது அதிகமா அவளை தான் என்னோட டீச்சரா நான் சூஸ் பண்ணுவேன். ஆனா இப்ப இதை ஆக்டிவேட் பண்றது ரொம்பவே இயர்லின்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும் இதை இப்ப ஆக்டிவேட் பண்ணனா என்னோட ஐடென்டிட்டி அவளுக்கு தெரிஞ்சிடும். அதான் ஹீரோ இப்ப அதை ஆக்டிவேட் பண்ணானா இதோட ஒரிஜினல் ஓனருக்கு இதை யாரோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் இது இந்த கேமோட ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப்ன்றதுனால இதை நான் இப்ப யூஸ் பண்ற வேண்டிய நிலைமை எனக்கு வரல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைலாவும், யங் மாஸ்டர் நாக்ஸ், நான் உங்ககிட்ட
ஒரு விஷயம் கேட்கலாமா, எதுக்கு நீங்க இதை சூஸ் பண்ணீங்க? அந்த இடத்துல பயங்கர இன்கிரெடிபிளான வெப்பன்ஸ் ஆர்மர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் போதும் நீங்க ஒரு நைட்டு எதுக்காக இந்த ஆர்மர் சூஸ் பண்ணீங்க? நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நான் இதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போறேன், ஸ்வாடையும் யூஸ் பண்ண போறேன், மேஜிக்கையும் யூஸ் பண்ண போறேன். இதை கேட்டு இவன் ஷாக் ஆயிடுறான், எது அப்படின்ற மாதிரி ஹீரோவும். எனக்கு தெரிஞ்சு அப்ப நான் இதை உங்ககிட்ட சொல்ல போலியே, ஐ திங்க் நான் இதை மறந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே ஒரே ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இவளும் இவரை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேனே எனக்கு தெரியல. இவர் இப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.